இந்த மந்திரி சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், இறால் பண்ணி போட்டு இறால் பண்ணிக்கு ரோட்டை போட்டு பள்ளியாசரத்தை பிடிச்சிட்டான். தடுத்தானுங்க ஜமாத்துல வெட்ட அட்டியில குடிச்சான் ஜமாத்தை. கோரை குளங்கிற ஊர்ல எல்லாம் அட்டி தின்னுட்டு பள்ளியாசல போய் நோம்பு கஞ்சியில ஒண்ணு கிருந்து எல்லாம் பண்ணி குரான் எல்லாம் கிழிச்சு போட்டு ஃபேன் எல்லாம் உடச்சு பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு அசிங்கமா திட்டி விட்டு போயிட்டான். அவனுக்கு போயிட்டு ஐக்கிய ஜமாத்துன்னு மௌலத்து கோஷ்டிட்டு போயிருக்குது. இவனுக்கு எப்படி ஆளுன்னு நமக்கு தெரியுமில்ல. இவன் அவன்கிட்ட போயிருக்கான்னு தகவல் வந்தோடனே நான் ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். போய் ராமநாடுல ஒரு லாட்ஜில பல்லர் லாட்ஜில ரூம் போட்டு நமக்கு தான் முஸ்லீம் வீடு கொடுக்க மாட்டானே. அங்க போய் இருந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தேன். தொட்டுவானா என் பேரை சொல்லி உன்னை தொட்டானா அவன் இந்த ஊர்ல டியூட்டி பாத்துருவானா. சூரிய பிரசாத்னு ஒருத்தன் உங்க ஊர் கலவரத்துல உங்க அத்திக்கடை நீங்க தான் இருந்தீங்கப்ப. அங்க உட்காந்து மேல உட்காருங்க. ஐயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப நான் வந்தப்ப எங்க பசங்க ஆவூர்ல இருந்து வந்தவனை பிடிச்சி இங்க ரூம்ல வச்சு அடி அடிச்சு போட்டான். அதுக்கு அடுத்த நாளே நான் என்னமோ அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறேன். ஒரு வாரத்துல நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். உடனே என்ன பண்ண தெரியுமாத்தா, ஐஜிக்கு அவனை பத்தி எழுதிக்கிட்டே இருந்தேன் ஜெயில இருந்து. 3வது வாரம் அவனை தூக்கி தங்கிரு. அவன் எங்க பையங்களை கை வச்சிருக்கு. இப்ப அவனை எந்த போஸ்ட்ல இல்லாம ஒண்ணுக்காக போஸ்ட்ல போட்டு வச்சிருக்கான். அவன் என்னென்னவோ ட்ரை பண்றான். அவனை நான் கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அங்கிட்டு போன்ட்டேன்னா தெரிஞ்சு வயர்லெஸ்ல கேட்டுக்கிட்டு அடிச்சுட்டான் அந்த பையங்களை விட்டு. அந்த பசங்களை அப்புறம் அடிப்படுத்தவங்க எல்லாம் நல்ல குடும்பத்து பசங்க. இங்க கலவரம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு வந்தோம். அப்புறம் தான் போய் பெயில மூவ் பண்ணி எல்லாம் ஜாமீன் எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்பதான் வர்றேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அங்க போய் ஒரு பல்லர் லாட்ஜில தங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கோர குளத்துக்காரங்க போய் ஜமாத்துல சொல்லி ஜமாத் யாரும் போல எங்கிட்ட வந்தான். நான் நேரா வண்டியில தூக்கி போட்டு நேரா கலெக்டர்கிட்ட போனேன். கலெக்டர்கிட்ட போய் இதுல என்ன தெரியுமா, ஜமாத் தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார்ல, அவர் அம்மனத்தோட நிறுத்தி கீழக்கர போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சுட்டான். நான் போறேன், ஆச்சியாரு அரட்ரோஸ் ரோடு நிக்கிறாரு. 540 பள்ளிவாசலுக்கு 5 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு ஹாஜியாரு. அதை விட குரான்ல அவர் தப்சீரை ஓதுன ஒரு ஹாஃபிஸ். அவர் எனக்கு பார்த்தோன்னா அடிவத்தை கலக்கிடுச்சு அப்படின்ட்டு அவனை வெள்ளசாமி மரியாதை இப்பவே ஸ்டேஷன் பெயில் கூறான் இல்ல ரிமாண்ட் பண்ணி உடனே ஜெயில ஒரு கிளாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேரா கலெக்டர் போனேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் 500 மீட்டர் தள்ளித்தான், அதாவது 5 கிலோமீட்டர் தள்ளித்தான் ஒரு இறால் பண்ண இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி வந்து பூரா பயிசணும். அந்த சத்தியமூர்த்தி பள்ளிவாசம் 50 அடியில பள்ளிவாச நேரத்தில் கபரஸ்தானி பிடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 3000 ஏக்கராவில் இறால் பண்ண போட்டிருக்கான். வேன் அனுப்பிச்சு கர்ப்பிணி பண்ண ஏற்றிடுது. அதை தடுத்ததுக்கு குறுகின பாதை வேற பாதையில போட்டு பண்ணதுக்கு எங்க ஜமாத்துல அடிச்சு குரான்லாம் கழிச்சு போட்டான். நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? சாயங்காலம் அந்த பண்ணையை நீ மூடுறியா இல்ல மந்திரிக்கு நீ சப்போர்ட்டா இருக்கிறியா சொல்லு. இப்ப நீ வந்து உனக்கு 7 மணிக்கு டைம், நீ மூடலைன்னா நான் 8 மணிக்கு டமாக்கரான்னு ஒரு விஷம் இருக்கு, அதை எடுத்து ஊத்துனா பூரா யாராலும் மிதந்துரும் பாடுறான்னு சொல்லி ஒரு டஜன் டமாக்கரான காமிச்சிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் அலறி குடிச்சு வந்தான். ஒரு மந்திரி நாயம் அவன் நாயம் இவன் நாயம் பள்ளியாச்சாரன் முதல்ல காலி பண்றான்னு உடனே நம்ம ஆளுகளை கூப்பிட்டா வரல. திருப்பாலக்குடியில் ஒருத்தனம் குடிச்சு இந்த இறால் பண்ணையெல்லாம் மூடுறதுக்கு ஸ்டே வாங்கினேன். இப்ப பேப்பர்ல சமீபத்தில் படிச்சிருப்பீங்க. ஏன் நம்ம முஸ்லீம் ஜமாத்து யாரும் முன்னுக்கு வரல. இப்ப ஹைகோர்ட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடுறான்ட்டான். அவனுக்கு வந்து மறுபடியும் ஹைகோர்ட்ல இப்பதான் குஞ்சா இருக்குது பெருசா எடுத்து புடிச்சிட்டு போறோம்ட்டானுங்க. சரி பெருசா 4 வாரம் வேணா விட்டுறலான்ட்டு எல்லாம் மூடி அப்புறம் அந்த ஜமாத்துக்குள்ள போய் அப்புறம் என்ன பண்ணிட்டான், தேவிப்பட்டினங்கிற ஊர்ல பள்ளியாசல் இடத்துல வந்து முனி இருக்குதுன்ட்டான். அந்த மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்து இருந்திருக்கலாம்னு எழுதுறான். சர்வே நம்பர் என்ன, உன்னோட இது என்னன்னு பார்க்க வேண்டிய இவன் வேலை. பட்டா நம்பர் என்ன, சிட்டாடங்கள்ல பேர் இருக்கா, இதைத்தான் இவன் பார்க்கணும். முனி விஷயம் பார்க்க இவனுக்கார அதிகாரம் கொடுத்தது. அந்த ஊர் ஜமாத்தை அதுக்கும் கையை கட்டி சரின்னு அதை எழுதி கொடுத்தான் பள்ளியாசத்தை. அதை வந்து இடிச்சு போட்டான். இடிச்சு உடனே அந்த சைத்தானுக்கு ராமகோபால் ராஜகோபால் எல்லாம் போய் அங்க விளக்கு ஏற்றி கும்பிடுறான். அந்த நில பள்ளியாச தலைவர் யார் தெரியுமா, பரூக் ஆச்சியார்னு சீஃப் மினிஸ்டரே வேண்டியவர். நான் ரொம்ப அவளுக்கு ஈமா கொண்டவன். பசங்க 2 பேர் தப்பிச்சு என்கிட்ட வந்தான். நான் பூரா அந்த கலெக்டர் பையில பூரா கேளுங்கடா ஜமாத் தலைவிட்டேன். அதெல்லாம் கொடுக்கூடாதான். நைட்டா பள்ளியாசுக்குள்ள போய் கூட்ட திருடி சாவி திருடி அதை திறந்து ஒரிஜினல் காயத்தெல்லாம் எடுத்து விட்டோம். எடுத்து வந்து ஹைகோர்ட்ல கேச போட்டு விட்டோம். இந்த கலெக்டர் முனி ரிசிக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் உடனே பையில தூக்கிட்டு வாடாங்குவான். இவன் அப்படி காகிதம் கொடுக்கலன்னு சொல்லுங்க ஜமாத் தலைவரை பிடிச்சி கெஞ்சான். ஜமாத் தலைவர் நான் இப்போ எடுத்து கொடுத்துறேன். அதான் கலெக்டர் என்ன சொன்னாலும் இவன் ஈமா அங்கதான் இருக்குது. கலெக்டர் வந்து அவனை பார்த்துட்டா இவனுக்கு பெரிய மலாய்க்கு மவுத்து வந்த மாதிரி இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்த மாதிரி நினைச்சுக்கிறானே. போய் காய்ச்ச தேடி பார்த்துருக்கா, நாங்க தான் திருடிட்டு போயிட்டோமே. பசங்க வீட்டுக்கு கலெக்ஷன் கூட்டிட்டு சுத்தினான். அவனை நான் சட்டே கழட்டா விட மாட்டேன். அந்த இடத்த மீட்டு கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அந்த கேஸ் வாபஸ் வாங்க மாட்டான்.
அப்புறம் எங்கிட்ட நாயம் வந்து அந்த இடத்த மீட்டு இப்ப அந்த இடத்துல நல்லா கட்டி போய் பாருங்க, அழகா இருக்கு தேவி பண்ணத்துல. அப்புறம் என்ன பண்ண, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னு அந்த மாவட்டம் பூரா 2 வருஷம் சுத்தினேன். சுத்தி 500 பள்ளிவாசல், 590 பள்ளிவாசலையும் போனேன். ஒவ்வொரு பள்ளிக்கு போனா ஜும்மாக்கு வாங்குறான், ஜும்மா அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் இருப்பாங்கிறான். தமிழ்நாட்டுல 7500 பள்ளிவாசல். எல்லா ஜும்மாவுக்கும் நான் போயிட்டு இருந்தா எவ்வளவு வருஷம் நான் வாழணும்? 144 வருஷம் வாழணும். வருஷத்துக்கு 52 ஜும்மா தான் தொழுக முடியும். அப்ப 144 வருஷம் இருந்தாதான் 7500 பள்ளிவாசலையும் முடிக்க முடியும். அந்த 500 பள்ளி அதிரடியில பஜருக்கு ஒண்ணு, அசருக்கு ஒண்ணு, லோகருக்கு ஒண்ணு போய் எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு எல்லாத்தையும் எழுதி வாங்கி ஒரு ஐக்கிய ஜமாத்தில் போட்டு அங்க ஆரம்பிச்சு வச்சேன். புதுக்கோட்டையில் என்ன பண்ண, 490 பள்ளிவாசலை ஒன்னாக்கி நிஜாம் பாக்காரனை தலைவராக்கி அவரை தலைவராக்கி விட்டேன். பசும்பொன் மாவட்டத்தில் என்னம சார்ஜியான்னு ஒருத்தர் தலைவராக்கி காரைக்குடியில ஒரு 370 பள்ளியோ 400 பள்ளியோ இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்னாக்கி விட்டு இப்ப ராமநாடு முடிச்சு மதுரை என்ன பண்ண, இந்த 500 ஜமாத்தம் இப்ப இங்க உங்க மாவட்டத்திலே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பன்னீர்செல்வம் மாவட்டமா, இதெல்லாம் பிளவுபடாத இந்த காகித மில்லத் மாவட்டத்தில் 500 பள்ளிவாசலுக்கு மேல இருக்கு. 500 ஜமாத் தலைவரும் அத்திக்கடைக்கு ஒரு தகவல் கிடைச்சா பொதக்குடிக்கு பாஸ் பண்ணலாம், பொதக்குடி கிடைச்சா கூத்தாநல்லூருக்கு சொல்லிடலாம், கூத்தாநல்லூர் கிடைச்சா திட்டச்சேரி வரைக்கும் சொல்லிடலாம். எல்லாம் லோக்கல் காலே போதும். ஒரு ஆளுக்கு சொல்லிட்டா 500 கார் எடுத்துட்டு நேரம் இந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட போங்க, போய் கலெக்டர்கிட்ட இருந்தாங்க 5 லட்சம் பிரதிநிதிகள், நாங்க 5 லட்சம் மக்களின் பிரதிநிதிகள், 500 விசிட்டிங் கார்டு. எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை வந்து தீக்கிறீங்களா இல்லையா? அந்த ஐக்கிய உணர்வு இந்த இஸ்லாமிய மக்களிடம் இல்லை. அத்திக்கார ஜமாத் தலைவர் யாருன்னு பொதக்குடியில கேட்டா தெரியாது. பொதக்குடிக்கார் யாருன்னா அரமங்குடி பக்கத்துல என்ன ஊரு கேட்டா தெரியாது. நாகூர்லயே இந்த தெரு ஜமாத் தலைவர் அந்த ஊர்ல தெரியாது. திட்டச்சேரியில் இருக்கிறவங்க கொந்தையில கேட்டா தெரியாது, கொந்தையில இருக்கிறவங்க பராக்கிரமத்துல கேட்டா தெரியாது, கூத்தூர்காரன் ஆலியூர்ல கேள்வி தெரியாது, ஆலியூர்காரன மஞ்சக்கோளையில தெரியாது. இப்படி தீவுகளாக திரிந்து விட்டதன் விளைவுதான். உங்களுக்கு பாருங்க, ஒரு தொகுதி இது நான் 3 சொன்னீங்கன்னா ஒரு தொகுதி கூத்தாநல்லூர், பொதக்குடி, அத்திக்கடை. உங்க அத்திக்கடையை கொண்டு போய் கொரடாச்சேரியில சேர்த்தான், கொரடாச்சேரி திருவாரூர்ல, பொதக்குடியை கொண்டு போய் ஒரத்தநாடுல சேர்த்தான், கூத்தாநல்லூர்ல கொண்டு மன்னார்குடியில சேர்த்து இது ஒரு தொகுதியை நீங்க 3 பேர் ஒன்னா சேரும், ஒரு தொகுதி உண்டாக்கி போடுவீங்களா? அது விவரமா இருந்தான். பொதக்குடியை போய் பெண்கள் தொகுதிங்கிறான், அத்திக்கடையும் பெண்கள் தொகுதியா, கீழக்கரையை போய் பெண்கள் தொகுதிங்கிறான், ஏர்வாடி முழுக்க முழுக்க முஸ்லீம் வாரத்தை கொண்டு போய் என்ன பண்றான், அரிஜன தொகுதிங்கிறான். அது அப்பவே வாங்கடா ரெட்டு போற கூப்பிடலான்னு வல்ல திருப்பால குடிக்கார ஒருத்த மாத்திரம் வந்து கேஸ் போட்டான். ஒரு இந்துக்கள் கூட வந்து ரிசர்வ் தொகுதி ஆக பஞ்சாயத்து போர்டுல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பலவருக்கு வராம எல்லாம் பார்த்துட்டான். 619 பள்ளி முஸ்லீம்கள் பெரும்பகுதி வாழ்கிற ஊரை, 619 ஊரை இது என்ன பண்றான், பெண்கள் தொகுதியாகும். அப்ப நம்ம பொம்பளை ரோட்ல விட்டுட்டோம், வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், ரோட்ல இறக்கி விட்டோம். ஆபா ஓட்டு கேட்டு தெரு தெருவா சுத்தி ஏதோ அவன் நினைச்சான அதை அடிச்சுட்டான். அப்ப உன்னுடைய தனி மனித உரிமை என்பதை பற்றி அக்கறை உனக்கு என்ன ஆனது? உன்னுடைய மத உரிமைக்கு பாதுகாப்பு எங்கே வழங்கப்பட்டது? அப்ப அரசியல் சாசன சட்டம் குப்பையாகிவிட்டது அல்லவா? அதை செருப்பை கட்டி அடித்திருக்கணும் அல்லவா? நாசமா போனா போட்டு அதுக்கும் தலை குனிஞ்சாம்பார் இந்த எரும மக்கள். பொங்கி எழுந்து உடனே கோர்ட்டுக்கு பறந்து அது ஒரு பிரச்சனையாக்கி எங்க ஊர்ல யாரும் தேர்தலில் நிக்க மாட்டாங்கன்னு தேர்தலை நடக்க விடாம பண்ணியிருந்தா மத உரிமை மார்க்க உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கும். தனி மனித உரிமை பாதிக்காமல் மத உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை, ஜீவாதார உரிமை, பர்சனல் லிபர்ட்டி இத்தனையும் பறிபோகும் போது முட்டுக் கொடுத்து சுவர்ணகட்ட முஸ்லீம்கள் சொரிந்து கொண்டு தெரிந்தீர்களே முஸ்லீம்களே, உங்களுக்கு எங்கிருந்து மானம் ரோசம் வரப்போது? கிடையாது. நீங்கள் உண்மையான அக்கான மூன்கள் அல்ல. ஒற்றவனுக்கெல்லாம் புனிந்தாய். இன்று உன்னுடைய கலாச்சார சீர்களில் கொண்டு தெரு தெருவாக சுத்த வைத்தாயே. இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செயலா? எங்கு உன்னுடைய மார்க்க உரிமை மீறப்படுகிறதோ அந்த இடத்திலே நீ முஜாஹிதீனாக மாற வேண்டும் அல்லவா? நீ நக்கி தின்னுவதே வாழ்க்கை என்று நினைத்து விட்டாய். அது முஸ்லிம்களுக்கு அழகா? சொல்லு. இன்னைக்கு என்ன, நாளைக்கு அங்க சுத்தனா இங்க சுத்தனா, கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்தேன், கலெக்டர் மேய பார்த்தேன், தீர்ந்துச்சா உன்னுடைய உரிமை? 619 பஞ்சாயத்து போர்டு. சரி, பார்லிமெண்ட் சீட்டாவது ஒண்ணு எவனாவது கொடுத்தானா எந்த கட்சிக்காரனாவது? ஒரு சீட்டு கூட ஒரு முஸ்லீம் கூட கிடையாது தமிழ்நாட்டில். 1.5 கோடி முஸ்லீம்கள் நீங்கள் இருந்தும் உங்களுக்காக ஒரு பாராளுமன்ற தொகுதி கிடையாது. சரி, சட்டமன்றத்திலேயாவது உங்களுடைய நிலைமை என்ன என்று அது உங்களுக்கு தெரிந்ததா? யாரு பிச்சை போட்டாலும் முஸ்லீம்கள் நீங்க அதை வாங்கிட்டு போயிருக்கீங்க. நக்கி 4 நாள் வாழ்வதை விட சிங்கமாக சில மணி நேரம் கர்ஜித்து சாவது நமக்கு சீரான சிறப்பான சீராத்தான வாழ்க்கை என்று சொல்லித் தரப்பட்டிருந்தும் நக்கி பின்பதிலே பெருமைப்பட்ட முஸ்லீம்களாக வாழ்க்கையை கண்டிப்பார். மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று. மானம் மார்க்கத்தை, அந்த மானமும் மரியாதையும் நமக்கு தேவை அல்லவா? நமக்கு உரிய பங்கை பெறுவது நம் வாழ்வுரிமை அல்லவா? நமக்கு உரிய பங்கு, இதுதான் எங்க சொத்து, இதுல எங்களுக்கு இவ்வளவு பங்கு கொடு என்று கேட்டிருந்தால் இன்று நம் மக்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த வெளிநாட்டிலே வெந்த பூமியில சென்று நொந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஏன் விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இல்லை? முஸ்லீம்கள் விழிப்புணர்வு என்பது இல்லை. எவன் வந்து சொன்னாலும் அவன் பின்னுக்கு கொடி கொடுப்பதில் பெருமைப்பட்டீர்கள். உங்கள் இன உணர்வை ஊட்டக்கூடியவன் வந்தா அத்தா போஸ்ட் இல்லாம அத்திக்கடையில கூட்டம் நடத்தி கேட்டாங்கிறான்.
போஸ்டர் அடிக்காம சாந்தி முகூர்த்தம் நடத்தபடி போட வர முடியாது. நான் ஏன் போஸ்டர் போட்டா என்ன கழுத்தை வெட்டி போடுவானா? வெட்டிடுவானா? நான் இன்னைக்கு ராஜா, நாளைக்கு ராஜா, கியாமத்து நாள் வரைக்கும் ராஜா. கொடுக்க மாட்டேன்றதா கலெக்டர் என்ன பண்ணிருக்கணும்னு எனக்கு தானே தெரியும். நான் அன்னைக்கு நாகப்பட்டினம் திட்டச்சேரி கூட்டத்துக்கு வந்த போய் எஸ்பி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்பவே ஜாமீன்ல விட்டு மதியானமே கூட்டம் போட சொல்லி அப்பவே நான் மறுநாள் திட்டச்சேரியில் கூட்டம் நடத்திட்டு தான் நான் போனேன். என்னோட ஜீவம் அந்நிய நாட்டில் வாழ்கிறேன். என் தாய் பூமி, எனக்குள்ள ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை, அதை கொடுக்க மறுக்கின்ற எந்த அரசாங்கம் இருந்தாலும் தட்டி கேட்டு பழகு. குனிந்து குனிந்துதான் சகோதரர்களே இன்று கேவலப்பட்டு மூன்றாம் தர குடிமக்களாகி உங்களுடைய மார்க்கமும் உங்களுக்கு இல்லாமல் நீங்களும் தெளிவில்லாமல் எவன் பின்னுக்கு வேணாலும் பொச்சுக்கல்வி பிழைப்பது நமக்கு நான் நல்லதல்ல சகோதரர்.